மலேசியாவின் மிக பாதுகாப்பான நகரம் என்ற நிலையை தற்காத்துக் கொள்வதற்காகவும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவும் பினாங்கு மாநில அரசாங்கம் செபராங் பராய் முழுவதும் 1000 CCTV கேமராக்களை பொருத்தும் என மாநில முதலமைச்சர் சவ் கொன்யோ தெரிவித்தார். இதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டதாகவும், இருப்பினும் இவ்வேளைகளை பூர்த்தி செய்வதற்கான வசதிகளும் வளங்களும் போதுமான அளவு இல்லாததால் 1000 CCTV கேமராக்களை பொருத்தும் பணி 1 அல்லது 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். தற்போது செபராங் பராயில் 200 CCTV கேமராக்களும் பினாங்கு தீவில் 1000 CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டிருப்பதாக பாயான் லெப்பாஸ் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் அரேனாவில் முதலமைச்சரின் சீன புத்தாண்டு பொது உபசரிப்பின் போது அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நம்பியோவின் 2025 குற்றவியல் குறியீட்டின் அடிப்படையில் பினாங்கு மலேசியாவின் மிகவும் பாதுகாப்பான நகரம் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக கூறப்படும் செய்திகளை மேற்கோள் காட்டினார். இந்த குறியீட்டின் அடிப்படையில் பினாங்கின் குற்றவியல் குறியீடு 30.3ஆகவும் பாதுகாப்பு குறியீடு 69.7ஆகவும் பதிவாகியுள்ளது. இந்த அங்கீகாரம் உள்ளூர் மற்றும் வெளிநாடு சுற்றுப்பயணிகள் தாங்கள் பாதுகாப்பாக உணர்வதை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் பினாங்கிற்கு கிடைத்த இந்த அங்கீகாரத்தை எண்ணி தாம் பெருமை அடைவதாகவும், பினாங்கு மாநிலத்தில் ஆபத்தான குற்றச் செயல்கள் பல ஆண்டுகளாக கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் சாவ் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.